வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மாயமான் வேட்டை. இயற்கையிலுள்ள எந்த மான் வகைக்கும் பொருந்தாத ஒரு புதுமையான பொன்வண்ணத்தில் வெள்ளி புள்ளிகள் அமைந்த மாயமான். நம்மை மயக்குகின்ற மாயை, இல்லாததை இருப்பதாக காட்டுகின்ற ஜாலவித்தை, இருக்காது என்ற உண்மையை மறைத்த மாயை. திருமந்திரம் சொல்கிறது, மாயை மறைக்க மறைந்த மறைப்பொருள், மாயை மறைய வெளிப்படும் அப்பொருள், மாயை மறைய மறைக்க வல்லார்கட்கு காயம் இல்லை கருத்து இல்லைதானே. எப்படிப்பட்டவரால் இந்த மாயையை மறைக்க முடியும் என்றால், காயம் என்ற உடலையும் கருத்து என்ற மனதையும் கடந்தவரால் தான் மாயையை வெல்ல முடியும், மாயமானை கொல்ல முடியும். அதாவது இறைவனால் அல்லது இறைத்தன்மை பெற்றவரால் மட்டுமே இந்த மாயமானை கொல்ல முடியும். இராமாயணத்திலே தண்டகாரண்யம் என்ற இடத்தில் ராமன் வாழ்ந்த 10 ஆண்டு காலத்தில் நடந்த சம்பவங்களை பேசுவது ஆரண்ய காண்டம். ஆரண்யம் என்றால் திக்கு தெரியாத காடு, தண்டகாரண்யம் என்றால் தண்டு அகம் ஆரண்யம் என்று பிரிவுபடும். தண்டு என்பது ஒரு நுனிக்கும் மறு நுனிக்கும் இடைப்பட்ட நீண்ட பகுதி. நமது உடலிலே தண்டு வடம் என்ற ஒரு உறுப்பு உண்டு அல்லவா? இந்த தண்டு வடத்தின் கீழ் நுனி மூலாதாரம், மேல் நுனி சகசிரதாரம். மூலாதாரமான ஆரண்யம் என்பதுதான் திக்கு தெரியாத காடு. அதாவது தெய்வம் பயணித்த பரிணாமத்தில் நம்மிடம் கடந்த கால அனுபவ பதிவுகளெல்லாம் இரகசியார்த்தமாக அமர்ந்திருக்கின்ற இடம் ஆத்மா தானே. அடுத்த கணம் என்ன நிகழும் என்பது யாருக்கும் தெரியாத திக்கு தெரியாத காட்டை போன்ற கருமைய பதிவுகள். இதிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறுகின்ற வழி தவம். பரமாத்மாவை அறிவதே தண்டகாரண்யம் என இனிய வாழ்வுக்கு வழிகாட்டுவதே ஆரண்ய காண்டம். இதில் பஞ்சவடி என்ற ஒரு இடம் குறிப்பிடப்படுகிறது அல்லவா? பஞ்சவடி என்பது 5 புலன்கள். 5 புலன்கள் மூலமாக நம்மை ஆட்டி வைக்கின்ற ஆத்மா இருக்கின்ற இடம் கருமையம். மூலாதாரத்தில் மனதை வைத்து தவம் செய்து 6 குணங்களை சீரமைக்க வேண்டும் என்று அகஸ்தியர் சொன்ன அறிவுரைக்கு ஏற்ப ராம லக்குவ சீதை 3 பஞ்சவடி செல்கின்றார்கள். இந்த காட்சியிலே இந்த மூவரோடு மாயமான், மாரீசன் என்ற கதாபாத்திரங்களும் உள்ளே வருகின்றன. ராவணனும் இதனுடைய முக்கிய அங்கம். பாலகாண்டத்தில் தாடகைவாதத்திற்கு முன் ராமனுடன் போரிட்ட மாரீசனை மானவஸ்திரத்தால் ஆழ்கடலில் செலுத்தினான் என்று ஒரு குறிப்பு உண்டு. ஆழ்கடல் என்ற ஆழ்ந்த சிந்தனையின் மூலமாக மனம் என்ற மாரீசனை வீழ்த்தினான். அந்த ஆழ்ந்த சிந்தனை மூலமாக தன்னை வைத்து கொண்ட மாரீசன் ராம் என்ற பரம்பொருளின் பெருமைகளை அறிந்து சாத்விகமான வாழ்க்கையை ஏற்று அமைதியாக வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு நாள் ராவணனின் வருகையை அறிந்து அவனை வரவேற்க ஆயத்தமானான். ராவணன் மாரீசனிடத்திலே சூர்பனகை உடைய காட்சி அவன் எடுத்து காட்டுகின்றான். அரக்க இனத்திற்கு பெருத்த அவமானம் ஏற்பட்டுள்ளது. தங்கை மானபங்கப்படுத்தப்பட்டாள்.
இதற்கு அரசன் என்ற வகையில் நான் நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அதற்கு சீதையை கைப்பற்றுவது என்று நான் முடிவு செய்திருக்கின்றேன். இதில் உன்னுடைய பங்கு என்ன என்றால், நீ வெள்ளி புள்ளிகள் அமைந்த பொன்னிற மாயமான் தோற்றத்தில் பஞ்சவடிக்கு சென்று சீதையின் கண்ணில் படும்படியாக ஜால வித்தைகளை காட்ட வேண்டும். எப்படியும் சீதை உன்னை கைப்பற்ற விரும்புவாள். அதற்காக ராமனை தூண்டுவாள். ராமன் உன்னை துரத்துகின்ற போது அவனுக்கு போக்கு காட்டிக்கொண்டே நீ வெகு தூரம் சென்றுவிடு. அந்த சமயத்தில் நான் சீதையை அபகரித்து விடுவேன். இந்த திட்டத்தை ஏற்க மறுத்தால் உன்னை நான் கொன்று விடுவேன் என்று முடித்தான். மாரீசன் யோசித்தான். இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையின் இறுதி நாள். சாவு சந்திக்கப் போகின்ற நேரம். இப்போ யார் கையால் மடிவது சிறந்தது? ஆணவம் என்ற ராவணத்தின் கையால் மடிவதா, அல்லது பரம்பொருள் அவதாரம் ராமனின் கையால் மடிவதா? எது சிறப்பு? ராமனின் கையால் மடிவது தானே. எனவே இந்த திட்டத்திற்கு ஒப்புக்கொண்டு இருவரும் புஷ்பக விமானத்தில் ஏறி பஞ்சவடியை அடைகிறார்கள். மாயை என்பது மனமயக்கம். பொருள் அல்லாதவற்றே பொருள் என்று உணரும் மருளானாம் மானப்பிறப்பு என்றார் வள்ளுவர். நிரந்தரமான பரம்பொருளை அலட்சியப்படுத்திவிட்டு மாய பொருள் நிறைந்த உலக வாழ்வே சாஸ்வதம் என்று அலைகின்ற மனம் மாயை. இந்த மாயையின் பொருட்டு வளர்த்து கொள்கின்ற அறிவும், கற்றுக்கொள்கின்ற வித்தைகளும், வளர்த்து கொள்கின்ற அறிவும், செய்கின்ற செயல்களும் ஆத்ம லாபத்திற்கு பயனாவதில்லை. தான் அனுபவிக்கின்ற வசதிகளுக்கும் சந்திக்கின்ற உறவுகளுக்கும் ஏதாவது குந்தம் விளைந்து விடுமோ என்ற அச்சம், மேலும் தான் விரும்புகின்ற புதிய உறவு, வசதி, வாய்ப்பு இவை கிடைக்காமல் போய்விடுமோ என்ற பயம், ஆசை, இப்படி ஒவ்வொரு கணமும் தான் எண்ணுகின்ற தோற்றங்களாகவே மாறிக்கொண்டிருப்பது நம்முடைய மனம். அந்த மனதின் இயல்புதான் இங்கே மாயமானாக காட்டப்பட்டிருக்கின்றது. ராமன் இருக்கும் இடமே சீதைக்கு அயோத்தி என்று வாழ்பவள் சீதை. அதாவது பரமாத்மாவோடு இணங்கியிருப்பதே ஜீவாத்மாவுக்கு பாதுகாப்பு என்ற தத்துவத்தை உணர்த்துகின்ற கதாபாத்திரம்தான் சீதை. அதனால் சீதைக்கு தேவகி, வைதேகி, மைதிலி, பவித்ரா என்று 4 பெயர்கள் உண்டு. இதனுடைய பொருள் என்ன என்றால், தேவகி என்பது உடல், வைதேகி என்பது உருவமற்ற உடல் அற்ற ஆத்மா, மைதிலி என்பது கருமை, இருட்டு, பவித்ரா என்பது தூய்மை. அதாவது தூய்மையான சுத்தவெளியே ஆத்மாவாகவும் உடலாகவும் பரிணமித்துள்ளது. அதாவது சீதை என்பது மனிதனாக பரிணமித்த ஜீவாத்மா. ராமன் என்ற பரமாத்மாவோடு இருப்பதே பாதுகாப்பு என்று வாழ்ந்த சீதைக்கு இந்த பொய்மானைக் கண்டு ஆசை வந்தது. இப்படி ஒரு மான் இருக்குமா என்று கூட சிந்திக்க தோன்றவில்லை அவளுக்கு. வனவாசத்திலே கடந்த 13 ஆண்டுகளாக எதற்கும் ஆசைப்படாத, எதையுமே வேண்டாத வைதேகிக்கு முதன்முறையாக அந்த மான் தனக்கு வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். இதனுடைய தத்துவார்த்தம் என்ன என்றால், 13 வயதுக்கு பிறகுதான் நாம் உடல் ரீதியாக பக்குவமடைகிறோம். வயது வந்த பிறகு நெஞ்சில் ஆசைகள் என்ற மயக்கம் வருகிறது. தேவையில்லாத ஆசைகளை உற்பத்தி செய்கிறோம். மனதில் ஆசைகள் தோன்றுகின்ற நேரத்திலே இறைவன் சற்றே விலகிவிடுகிறான் என்ற அற்புதமான தத்துவத்தை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் வான்மீகி. இதே கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாடலை சொல்லுவார், வயது வந்த பிறகு நெஞ்சில் மயக்கம் வந்தது, அங்கு வாழ்ந்திருந்த தெய்வம் கொஞ்சம் விலகிச் சென்றது. தெய்வம் விலகிவிட்டால் பாதுகாப்பு இல்லைதானே. எனவே பொன் வெள்ளியின் மீது ஆசை வைத்தால் ஜானகி, சிக்கலில் மாட்டிக்கொண்டாள். பெண் மீது ஆசை வைத்தான் ராவணன், தன் அழிவை தானே தேடிக்கொண்டான். மண் மீது ஆசை வைத்தால் கைகேயி, கணவனை இழந்தால்
மகனே என்று அழைக்க முடியாதபடி பரதன் இருந்தும் உறவை இழந்தாள். எனவே ஆசையே துன்பத்திற்கெல்லாம் காரணம் என்று தத்துவத்தை ஒற்றை வரியில் நிறைவு செய்திருக்கின்றார் புத்தர் பெருமான். சரி, ராமன் என்ற அறிவு இப்படி ஒரு மான் இல்லை என்று சீதைக்கு அறிவுறுத்திருக்கலாம் இல்லையா? மாறாக ராமனும் சீதையின் ஆசைக்கு துணை போனது எதை காட்டுகிறது என்றால், இங்கே ராமன் என்பது பற்றறிவாக சிவாத்மாவுக்கு இணைந்த ஜீவாத்மாவுக்குள் செயல்படுகின்ற பற்றறிவாக செயல்பட்டதால் இங்கே மயக்கத்தில் சிக்குகின்றான். அறிவு எப்போதும் வழிநடத்த தயாராகத்தான் இருக்கிறது. ஆனால் அந்த அறிவு அடிமனதிலிருந்து சொல்லுகின்ற குறிப்புகளை புறமனமும் நடுமனமும் கவனிக்க தவறிவிடும். புலன் சார்ந்த இன்பங்களில் இருக்கின்ற வரைக்கும் லகுவில் சிக்கலில் மாட்டிக்கொள்கின்றோம். பற்றறிவு, கற்றறிவு, சிற்றறிவு என்ற எல்லைக்கு உட்பட்ட பகுத்தறிவு பலவீனமாகின்ற சமயத்தில் ஆணவம் வென்றுவிடுகிறது. அதனால்தான் சாமி சொல்வார்கள், அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு, அறிவால் புலன்களை வெல்லுவது உயர்வு என்றார். இயல்பான வாழ்க்கையிலிருந்து மேன்மையடைய தவத்தின் மூலமாக நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நீரின்றி அமையாத உலகு என்பது போல தவமின்றி அமையாது இனிமையான வாழ்க்கை. எப்போதெல்லாம் அறிவை நாம் அலட்சியப்படுத்தி விடுகின்றோமோ அங்கெல்லாம் சிக்கலுக்கு விதைக்கிறோம். இதற்கு மாறாக தர்மத்தின்படி வாழ்வதே வாழ்க்கை என்று நம்மை திருத்தி கொண்டால் சில சமயங்களில் துன்பத்தை சந்திக்க நேர்ந்தாலும் கூட முடிவு சுபமாகவே இருக்கும். அதாவது தர்மம் சார்ந்த வாழ்க்கை பாவம் சேர விடாது. இங்கே சீதை என்ற ஜீவாத்மா மாயமானுக்கு ஆசைப்பட்டாலும் ஜீவாத்மாவின் மனமாக அறிவான பரம்பொருள் தரமிறங்கி துணை நின்றாலும் பரம்பொருளுக்கு சேவை செய்வதே வாழ்வின் இலக்கு என்று உடனே வந்தானே, ராமனுடனேயே வந்தானே ராமன் இலக்குவன். அவன் குருஸ்தானம். அவன் தெளிவாக சொன்னான், இப்படி ஒரு மான் உலகில் கிடையாது, இது மாரீசனின் ஜாலவித்தை. மாரீசன் என்ற மாறிய ஈசன் என்ற மனமாக மாறிய அறிவின் இயல்பை அறிந்தவர் குரங்கை போல ஆசி விருட்சத்தில் கிளைக்கு கிளை தாவுகின்ற இச்சைகளுக்கு இடம் தர மாட்டார்கள். இந்த இடத்துல பட்டினத்தருடைய கவிதை மிக பொருத்தம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சற்று மாற்றிவிட்டால் போதும். பட்டினத்தார் மாதென்று சொல்லியிருக்கின்றார், அதை மான் என்று மாற்றிவிட்டால் அவருடைய பாடல் இந்த காட்சிக்கு மிகவும் பொருத்தம். அது என்ன என்று பாருங்களேன். காதென்று மூக்கென்று கண்ணென்று காட்டியன் கண்ணெதிரே மானென்று சொல்லி வரும் மாயைதனை மரளைவிட்ட தூது என்று எண்ணாமல் சுகமென்று நாடும் இத்துர்புத்தியை ஏதென்று எடுத்துரைப்பேன் இறைவா கச்சியகம்பனே. இதுதானே சீதைக்கு பொருத்தமான பாட்டு. அறியாமையால் ஆசை வயப்பட்ட சீதை ராமன் இருவரின் மனமும் மானோடு பின்னால் ஓடியது. ஆகவே இலக்கோன் செய்த எச்சரிக்கை அவர்கள் காதில் விழவில்லை. சீதையை ஆபத்தில் வைத்து மானை லாபமாக்கிக் கொள்ள ராமன் ஓடினான். இங்கே ராமன் அவதார புருஷன் அல்ல, ஒரு பெண்ணின் கணவன் மட்டுமே. சரி, ஓடி ஓடி களைத்த ராமன் அந்த மாயமானை பிடிக்க முடியாத நிலையில் அம்பை செலுத்தினான். மாரீசன் பொய்மானாக உருமாற ஒத்துக்கொண்ட திட்டத்தின் முடிவில் ராமனின் பானம் பொய்மானை கொன்ற போது மாரீசன் லக்ஷ்மணா என்று குரல் எழுப்பி உயிர் நீத்தான். தாடகை வதம் செய்யப்பட்ட போதே ராமனை தெய்வமாக ஏற்றுக்கொண்டதால் ராமன் நினைவிலேயே மாரீசன் உயிர் நீத்தான். எதை நினைக்கிறதோ அதுவாக மாறுவது மனதின் இயல்பு அல்லவா? ராமன் மூலமாக தனக்கு முக்தி கிடைக்கும் என்று மாரீசன் நம்பித்தான் இந்த திட்டத்திற்கு ஒத்துக்கொண்டான். அதனால் அவனது குரல் ராமனின் குரலாகவே ஒலித்தது என்கிறார் வால்மீகி. இதே மகிழ்ச்சி அவர்கள் எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல்
அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும் இப்பெருமை இயல்பூக்க நீதியாகும். அதனால் ராமனை நினைந்தே தன்னை மாற்றியமைத்து கொண்ட மாரீசன் இறக்கின்ற போது அவனுடைய குரல் ராமனின் குரலாகவே ஒலித்தது. இதை இந்த மாயமான் வேட்டை இதுதான், மாயையை மறைக்க வல்ல மாயமான் வேட்டை. இதை மகிழ்ச்சியுடைய ஒரு கவியை சொல்லி நாம் நிறைவு செய்வோமே. பொருள் புகழ் செல்வாக்கு புலஞ்சின்மை என்ற நான்கிலே புகுந்து அழுந்தி மனித மனம் புண்ணாய் வருந்துவோர் இருள் நீங்கி இன்பமுற என் விளக்கம் கூறுவேன். இறைநிலையே எங்கெதிலும் இருப்பாய் அமர்ந்தாற்றிடும் அருள் நடன காட்சிதனை அகத்துணர்வாய் கொள்ளுவீர். அப்போதும் எப்போதும் அறிவு விரிவாகியே மருள் நிலையில் ஏற்ற ஆசை மற்றும் பழிச்செல்லாம் மாறிவிடும் மெய்ஞானம் மலரும் உள்ளொளி என்கிறார். காலில் விலங்கியிட்டோம், அதை கடமை என அழைத்தோம். 4 விலங்குகளில் தினம் நாட்டியம் ஆடுகின்றோம் என்றார் கண்ணதாசன். இப்படி உலகம் இந்த பொருள் புகழ் செல்வாக்கு என்ற 4 விலங்குகளிலே தன்னை பூட்டிக்கொண்டு மயக்கத்தில் மாயையில் சுழல்கிறது. இந்த 4ம் அவசியம்தான் என்றாலும் மனம் அதில் சிக்காமல் இருப்பதுதான் தெளிந்த வாழ்க்கை, இனிமையான வாழ்க்கை. மாயம்மான் பின்னால் ஓடிய ராமன் சீதை இழந்து துன்பத்தில் சிக்கினான் அல்லவா? இதை போலவே இந்த பொருள் புகழ் செல்வாக்கு புலனிமத்தில் பின்னால் ஓடுகின்ற நாமும் சிக்கல்களில் சிக்குகின்றோம். எனவே மாயமான் வேட்டையில் வெற்றி பெறும் சூட்சுமம்தான் பஞ்சேந்திரிய தவம். தவத்தின் உச்சகட்டம் ஒன்றையும் நினையாது தன்னையும் மறவாத நிலை. அந்த அளவுக்கு தவத்தில் மேன்மை பெறுவோம், இனிமையாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். ஸ்கை வேதாத்திரியம் அமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம். இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.